Hi students, next நம்ம vectors base பண்ணி different types of sums லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? First question, which pair of the following forces will never give zero result? I mean resultant of 2 Newton. ஓகேங்களா? அதாவது கீழ இருக்க எந்த forces வந்து 2 Newtonங்கிற resultant கொடுக்கிறது இல்ல அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஒரு resultant அப்படின்னா நார்மலா என்னது? ஒரு force இன்னொரு force ரெண்டு force ஆக்ட் ஆகும்போது அதுக்கு கிடைக்கிறது தான் அந்த ஒரு பொருள் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது அல்லது எப்படி மூவ் ஆகுது எவ்வளவு மேக்னிடியூட்ல மூவ் ஆகுது அப்படிங்கறத பத்தி பேசுறது தான் என்னது ரிசல்டன்ட். ஓகேங்களா? அந்த ரிசல்டன்ட் பத்தி நம்ம என்னென்னலாம் பார்த்திருப்போம். மேக்ஸிமம் எப்ப கிடைக்கும், மினிமம் எப்ப கிடைக்கும். ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து ஆங்கிள் 0, மினிமம்னா ஆங்கிள் 180. ஓகேங்களா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்கும், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா மினிமம் கிடைக்கும். ஓகேங்களா? கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க, 2 நியூட்டன் கிடைக்காத இருக்க ரிசல்டன்ட் எது, எப்படி அப்ளை பண்ணாலுமே 2 நியூட்டன் ரிசல்டன்ட் வரக்கூடாது. ஓகேங்களா? அப்ப மேக்ஸிமம் எப்ப கிடைக்கும் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் எப்பனா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது கிடைக்கும். ஏ வெக்டரையும் பி வெக்டரையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், a plus b மட்டும் தான் வரும். ரிசல்டன்ட் அந்த ஒரு ஃபார்முலா a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, ஐ மீன் a square plus b square plus 2ab cos θ அந்த ஒரு ஃபார்முலா ரூட்டுக்குள்ள அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கும். மினிமம் எப்ப கிடைக்கும், a வெக்டர் மைனஸ் பி வெக்டர். ஓகேங்களா? அதாவது a மைனஸ் b கிடைக்கும். இந்த மைனஸ் பிங்கிறது எப்ப கிடைச்சது நமக்கு, which means a plus b modulus a for 180 டிகிரிக்கு, இது for 0 டிகிரிக்கு. ஓகேங்களா? cos 0 ஓட வேல்யூ 1, cos 180 ஓட வேல்யூ -1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்ப என்ன பண்ணலாம்னா ரெண்டு வேல்யூ நம்ம ஆட் பண்ணியோ அல்லது மைனஸ் பண்ணியோ பார்க்கும்போது வேல்யூ ஆட் பண்ணி வரது ஒரு 10, மைனஸ் பண்ணி வர வேல்யூ வந்து ஒரு 5ன்னு வச்சுக்கிட்டோம்னா மீனிங் என்ன அப்படின்னா இதுக்கு மேக்ஸிமம் 5 10 வரைக்கும் போகலாம், மினிமம் 5 வரைக்கும் போகலாம். இதுக்கு நடுவில் ஆங்கிள் பொறுத்து அதோட ரிசல்டன்ட் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? 0 ஆங்கிள்னா 10, ஐ மீன் ஆங்கிள் வந்து 180 அப்படின்னா 5. ஓகேங்களா? இதுக்கு நடுவில் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் 90 இருக்கு அப்படின்னா வேற வேல்யூ வரும், இதே 60 இருக்குன்னா வேற வேல்யூ வரும், 120 இருக்குன்னா வேற வேல்யூ வரும். சொல்றது புரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்ப அந்த கண்டுபிடிக்கிறது. இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, எந்த பேர் இந்த மாதிரி ஏபின்னு வேற வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, எந்த பேருக்கு வந்து 2 நியூட்டன் கிடைக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியும் பார்க்கணும், மைனஸ் பண்ணியும் பார்க்கணும். அது ரெண்டுல 10க்கு 5க்கு நடுவில் இங்க இருக்கிற மாதிரி அங்க 2 வரவே கூடாது. நடுவுல அந்த ஒரு நம்பர்ஸ் நடுவுல 2 வரக்கூடாது. அப்படி பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 4, மைனஸ் பண்ணா 0. அப்ப 4 to 0 வந்து இதோட ரிசல்டன்ட். ஓகேங்களா? அப்ப 4 to 0ல தான் இந்த 2 இருக்கு. ஆமாங்களா? 1 2 3 4, 0க்கு அப்புறம் தான் அந்த ஒரு 2 இருக்கு, 4க்குள்ள இருக்கு. அப்ப இது வரலாம். அடுத்தது ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்க, 1 1 ஆட் பண்ணா 2, மைனஸ் பண்ணா 0. ஓகேங்களா? மைனஸ் பண்ணா 0. அப்ப இதுலயுமே என்ன இருக்கு, 2ல இருந்து 0 வரைக்கும் கிடைக்கலாம். ஓகேங்களா? 2ல இருந்து 0 வரைக்கும் கிடைக்கலாம். அப்ப 2 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ஆப்ஷன் பாருங்க, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 4, மைனஸ் பண்ணா 2. ஓகேங்களா? அப்ப 4 to 2 இதுலயுமே அந்த 2 இருக்கு. ஓகேங்களா? அப்ப இதுவுமே வரலாம். ஃபோர்த் ஆப்ஷன், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 5, மைனஸ் பண்ணா 3. ஓகேங்களா? மைனஸ் பண்ணா 3. அதாவது இதுக்கு மீனிங் என்னது, மேக்ஸிமம் 5 தான் கிடைக்கும், மினிமம் 3 தான் கிடைக்கும். இதுக்கு நடுவில் என்ன இல்ல, 2 இல்ல. क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க, எந்த பேர் வந்து கொடுக்காது, never gives the resultant of 2 நியூட்டன். அப்ப ஆன்சர் என்ன வரும், ஃபோர்த் ஆப்ஷன். இதுதான் நமக்கு 2 நியூட்டன்ங்கிற அந்த ஒரு ரிசல்டன்ட் எப்பயுமே கிடைக்காது, எப்படி நம்ம அப்ளை பண்ணாலுமே கிடைக்காது. ஓகேங்களா? ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான், பேசிக் கான்செப்ட் பேஸ் பண்ண ஒரு क्वेश्चंस. ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். when two vectors of magnitude p and q, ஓகேங்களா, ரெண்டு வெக்டர் இருக்கு, ஒன்னு p வெக்டர் இன்னொன்னு q வெக்டர். ஓகே, inclined at an angle of theta, thetaங்கிற ஆங்கிள் இன்க்ளைன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம இப்படியே எடுத்துப்போமே, a p வெக்டர் q வெக்டர், இது p இது q, தீட்டாங்கிற ஆங்கிள்ல இன்க்ளினேஷன் இருக்கு. ஓகேங்களா? தீட்டாங்கிற ஆங்கிள்ல இன்க்ளினேஷன் இருக்கு. இதோட ரிசல்டன்ட் மேக்னிட்யூட் ஆஃப் தி ரிசல்டன்ட், இது ரெண்டுக்கு ரிசல்டன்ட் எங்க இருக்கும், இங்க நடுவுல இருக்கும். இதோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டாங்க, 2p ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஒரு கண்டிஷன் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இது கூட வேற ஏதோ ஒரு கம்பேர் பண்ணிருக்காங்க. முதல்ல நம்ம இந்த கண்டிஷனுக்கு ஃபார்முலா எழுதிடுவோம். ஓகேங்களா? p வெக்டர் q வெக்டர் ரிசல்டன்ட் 2p. ரிசல்டன்ட்கான ஃபார்முலா என்னது, r வெக்டர் ஈக்குவல் டு modulus of r vector equal to root of a square plus b square plus 2ab cos theta. ஆமாங்களா? 2ab cos theta. இந்த இடத்துல r க்கு பதிலா என்ன கொடுத்திருக்காங்க, 2p. அப்ப 2p equal to இந்த ரூட் இந்த பக்கம் வந்தா ஸ்கொயர் ஆயிடுங்களா, நான் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? a ஸ்கொயர், a ங்கிற இடத்துல இந்த இடத்துல p இருக்கு, அப்ப p ஸ்கொயர் பிளஸ் b இடத்துல q இருக்கு, q ஸ்கொயர்
plus 2pq cos thetaன்னு கிடைக்குங்களா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா நான் எடுத்துக்கிறேன் அது. ஓகேங்களா? அதாவது இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும்னா 4p square equal to p square plus q square plus 2pq cos theta. இதுல இந்த p square இந்த பக்கம் வந்தா minus p square ஆயிடும். அப்ப எவ்வளவு கிடைக்கும்? இந்த இடத்துல எழுதுறேன் அந்த ஒரு ஈக்குவேஷனை. 4p square minus p square 3p square equal to q square plus 2pq cos theta ன்னு கிடைக்குது. இதை நான் ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறேன். ரெண்டாவது கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா when the inclination is changed to 180 minus theta. அதாவது இந்த தீட்டாங்கிறது 180 minus thetaவா மாத்திட்டாங்க. அதாவது angle between the vector இது வந்து theta அப்படினா அப்படியே 180 minus thetaவா மாறணும்னா எப்படி இருக்கும்? இது ஜஸ்ட் இப்படி இருந்திருக்கும். ஓகேங்களா? ஐ மீன் ஒரு above 90. ஓகேங்களா? சம்திங் நான் எடுத்தது வந்து below 90 இருக்கு. அப்ப above 90 இருக்கும். இது அந்த 180 minus thetaங்கிறது. angle between the vector வந்து தீட்டாவா இல்லாம 180 minus theta அளவுக்கு. ஓகேங்களா? அல்லது சிம்பிளா சொல்லணும்னா இந்த இடம் 180 minus theta. இந்த இடத்துல அந்த ரெண்டு வெக்டர்ஸ் இருக்கிற மாதிரி இந்த p வெக்டரை ஜஸ்ட் இந்த பக்கம் மாத்திக்கங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கும்? minus p வெக்டர் இங்க கிடைக்கும். ஜஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? 180 minus theta. angle between the vector 180 minus thetaவா மாத்தும்போது magnitude of the resultant ஓட magnitude என்னவாகுதுன்னா பாதியா மாறுதுன்னு சொல்றாங்க. ஹால்வுட். ஓகேங்களா? ஏற்கனவே magnitude என்னன்னு கொடுத்திருக்காங்க? 2p ன்னு கொடுத்திருக்காங்க. இதுல பாதி என்னது? 2p by 2 வருங்களா? பாதினா அப்ப 2 கேன்சல் ஆயிட்டு நமக்கு pங்கிற அந்த ஒரு மேக்னிடியூட் மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப அதுல பாதிக்கும் போது வேல்யூ என்ன கிடைக்குது? pங்கிற ஒரு மேக்னிடியூட். இப்ப ரிசல்டன்ட் என்ன? அந்த ஒரு ரிசல்டன்ட்டை வச்சு pq ஓட ரேஷியோ கேக்குறாங்க. ஓகேங்களா? pq ஓட ரேஷியோவை கேக்குறாங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷனுக்கு மறுபடியும் ஃபார்முலா எழுதுறோம். ஓகேங்களா? ரிசல்டன்ட் என்னது இந்த இடத்துல? p. ஓகேங்களா? அப்ப இது மாதிரி எழுதணும் அப்படின்னா p ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருக்கு? p ஸ்கொயர் பிளஸ் q ஸ்கொயர் பிளஸ் 2pq cos 180 minus theta எழுதுமா? தீட்டாக்கு பதிலா 180 minus theta அப்ளை பண்ணிருக்கேன். 2p ஸ்கொயருக்கு பதிலா ஐ மீன் 2p க்கு பதிலா p ன்னு அப்ளை பண்ணிருக்கேன். ஓகேங்களா? cos 180 minus theta. ஓகேங்களா? நான் உங்களுக்கு ASTC ரூல் சொல்லியிருக்கேன். எதுல அப்படின்னா ஃபவுண்டேஷன் கிளாஸ்ல all sin tan cos 180 மைனஸ் இங்க ஆரம்பிக்கிறோம், ஆன்டி கிளாக் வைஸ்ல போறோம். இது 180 மைனஸ் தீட்டா சம்திங் இந்த இடத்துல வரும். ஆமாங்களா? இது வந்து நார்மல் ஆங்கிள் தான். 180க்கும் 360க்கும் இருக்கிற வேல்யூ அப்படியே வரும். சைன்னா சைன், காஸ்னா காசு. ஓகேங்களா? 90க்கும் 270க்கும் மட்டும் தான் வேல்யூஸை மாத்துவோம். சைன்னா காசு, காசுனா சைன். அப்ப இந்த இடத்துல காசே தான் வரணும். 180 மைனஸ் இடத்துல என்ன இருக்கு? சைன் தான் இருக்கு. ஓகேங்களா? அங்க சைன் மட்டும்தான் பாசிட்டிவ். ஓகேங்களா? சொல்றது புரியுதுங்களா? அந்த இடத்துல சைன் மட்டும்தான் பாசிட்டிவ். அப்ப காசு நெகட்டிவ், which means இங்க உங்களுக்கு என்ன வரும்னா p square plus q square minus 2pq cos theta ன்னு கிடைக்கும். which means 180 minus theta வரும். cos 180 minus theta minus cos theta. ஓகேங்களா? இந்த இடத்துல p square இந்த பக்கம் வந்து இந்த p square கேன்சல் ஆயிருங்களா? அப்ப இந்த பக்கம் என்ன இருக்கு? எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஜஸ்ட் சம்திங். ஓகேங்களா? 1 equal to q square minus 2pq cos theta கிடைக்குங்களா? 2pq cos theta. இது வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா p ஸ்கொயருக்கும் pக்கும் qக்கும் ரேஷியோ கேக்குறாங்க. நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். ஏன்னா இங்க பிளஸ் 2pq இருக்கு, இங்க மைனஸ் 2pq இருக்கு. ஓகேங்களா? ரெண்டுமே என்ன ஆயிடும்? கேன்சல் ஆகும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது. ஓகேங்களா? அப்ப இந்த பக்கம் என்ன இருக்கு? 3p ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்க ஒரு q ஸ்கொயர், இந்த பக்கம் என்ன இருக்கு? இங்க ஒரு q ஸ்கொயர் இருக்கு. அப்ப ஆட் பண்றோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 3p ஸ்கொயர் 2q ஸ்கொயருங்களா? அப்ப 3p ஸ்கொயர் ஈக்குவல் டு 2q ஸ்கொயர். அவங்க क्वेश्चनல pக்கும் qக்கும் ரிலேஷன் கேக்குறாங்க. அப்ப p by q, p ஸ்கொயர் by q ஸ்கொயர் ஈக்குவல் டு இது இங்க கொண்டு வந்துறேன். இந்த 3 அங்க கொண்டு போனோம்னா 2 by 3 ன்னு வந்துரும். நமக்கு ரேஷியோ வந்து p by q க்கு இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போனா ரூட் ஆயிடுங்களா? அப்ப p by q ஈக்குவல் டு 2 by 3 ரூட்டுக்குள்ள. அப்ப ரூட் ஆஃப் 2:3 அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஜஸ்ட் கண்டிஷனை மட்டும் அப்ளை பண்ணியிருக்கோம். கொஞ்சம் பெரிய சம்மா இருந்தாலுமே உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா தான் இருந்திருக்கும். இன்னொரு டைம் நான் சொல்றேன் என்ன கண்டிஷன் அப்படிங்கறத மட்டும். கண்டிஷன் மட்டும் தான் நமக்கு முக்கியம். ஃபர்ஸ்ட் ஆஃப் क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு வெக்டர் p ன்னு ஒரு வெக்டர், q ன்னு ஒரு வெக்டர், அதுக்கு நடுவுல இருக்க ஆங்கிள் தீட்டா, அதோட ரிசல்டன்ட் 2p எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஆங்கிள் தீட்டா, இது ஒரு வெக்டர், இங்க ஒரு வெக்டரும் கொடுத்துட்டாங்க, ரிசல்டன்ட்டும் கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நான் ஒரு ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன்.
ரெண்டாவது அந்த தீட்டாவை என்னவா மாத்துறாங்க 180 மைனஸ் தீட்டாவா மாத்துறாங்க. அப்போ 180 மைனஸ் தீட்டா தீட்டாக்கு பதிலா 180 மைனஸ் தீட்டா அப்ளை பண்றேன். அப்படி மாற்றும் போது மேக்னிட்யூட் ரிசல்டன்ட் வந்து என்ன ஆகுது, பாதி ஆகுது. ஏற்கனவே 2p இருந்துச்சு ரிசல்டன்ட், அப்ப அதுல பாதினா p. ஜஸ்ட் அதை அப்ளை பண்ணி அதுல ஒரு ஈக்குவேஷன் pqக்கு ரேஷியோ கேக்குறாங்க. அப்ப ஜஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, ஜஸ்ட் உங்களுக்கு வேல்யூ ஃபைனல் வேல்யூ கிடைக்குது. ஓகேங்களா, ஜஸ்ட் ரேஷியோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு மீதி ஒரு பக்கம் கொண்டு போயிடுங்க. ஓகேங்களா, அடுத்த क्वेश्चन மூவ் ஆகலாம். The resultant of two vectors a and b is perpendicular to the vector a. ரெண்டு வெக்டர் இருக்கு, a வெக்டர் b வெக்டர். இதோட ரிசல்டன்ட் a வெக்டருக்கு பர்பெண்டிகுலரா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப a வெக்டருக்கு பர்பெண்டிகுலர்னா இதுதானே பர்பெண்டிகுலர், இது ரிசல்டன்ட் வெக்டர் r வெக்டர்னு வச்சுக்கலாம். அப்ப b வெக்டர் எங்க இருந்திருக்கணும், சம்திங் இப்படி இருந்திருக்கணும். இப்படி இருந்திருந்தாதான் ஒரு கண்டினியூஸ், அப்பதான் இதுக்கு ரிசல்டன்ட் இந்த மாதிரி நம்மளால எழுத முடியும். ஓகேங்களா, இது வந்து b வெக்டர். ஓகேங்களா, its magnitude is equal to half of the magnitude of vector b. its magnitude அதாவது ரிசல்டன்ட்டோட மேக்னிட்யூட். இது எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க, two vectors a and b is perpendicular to the vector a. a and b வெக்டரோட ரிசல்டன்ட் வந்து a க்கு பர்பெண்டிகுலரா இருக்கு. and its magnitude, its னா மீனிங் என்னது, இந்த ஒரு ரிசல்டன்ட் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஒரு ரிசல்டன்ட்டோட மேக்னிட்யூட் எண் மதிப்பு எதுக்கு ஈக்குவலா இருக்கும், ஈக்குவல் டு half the magnitude of b வெக்டர். b வெக்டர்ல பாதி b/2. ஓகேங்களா, which means நம்ம மேக்னிட்யூடா எழுதுறோம் அப்படின்னா நமக்கு வெக்டர் தேவையில்லை. ஓகேங்களா, புரியணும் அப்படிங்கிறதுக்காக இங்க a இங்க b இங்க r ஈக்குவல் என்ன எழுதலாம், b/2 எழுதலாங்களா, b/2. தென் ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர் a and b. a க்கும் b க்கும் நடுவுல இருக்க ஆங்கிள் கேக்குறாங்க, a and b க்கு நடுவுல இருக்க ஆங்கிள் கேக்குறாங்க. ஓகேங்களா, இது a வெக்டர், இது b வெக்டர். நல்லா பாருங்க, நமக்கு தேவை என்னது, இந்த இடமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இந்த இடம் என்னது 180 மைனஸ் தீட்டாங்களா, 180 மைனஸ் தீட்டா. ஆங்கிள் பிட்வீன் a and b னா a வெக்டர் இப்படி இருக்கு, b வெக்டர் இப்படி இருக்கு, நடுவுல இருக்கிறது நாட் ஆங்கிள் பிட்வீன் தி வெக்டர். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், a வெக்டர் இப்படி இருக்கிறத அப்படியே சைடுல நகர்த்தி இதை a வெக்டரா வச்சுக்கிட்டு இங்க இருக்க b வெக்டரை அப்படியே வச்சுட்டு ரெண்டு டெய்லும் மோதுற இடத்துல தான் என்ன பண்ணுவோம், தீட்டா யூஸ் பண்ணுவோம். which means angle between the vector. இங்க a வெக்டருக்கும் b வெக்டருக்கும் நடுவுல இருக்க ஆங்கிள் என்ன அப்படின்னா இந்த இடம், இந்த இடம் தான் என்னது, தீட்டா. ஓகேங்களா, நமக்கு தேவை இது, ஆனா நம்ம இதை வச்சு இதை கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ வருது, ஒரு 30 வருதுன்னா 180 இருந்து அதை மைனஸ் பண்ணா நமக்கு இது கிடைச்சிடுங்களா. இந்த இடத்துல ஒரு 10 வருது, நான் அந்த 180 மைனஸ் வைக்கல, இதை நான் என்னன்னு எடுக்கிறேன் அப்படின்னா ஆல்பான்னு எடுக்கிறேன். என்னன்னு எடுக்கிறேன், ஆல்பான்னு எடுக்கிறேன். தீட்டா எப்படி எழுதலாம், 180 மைனஸ் ஆல்பான்னு எழுதலாங்களா, இந்த இடம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா. அப்ப ஆல்பா கண்டுபிடிக்கலாம். நல்லா கவனிங்க, இந்த பக்கம் என்ன இருக்கு, b/2. இது என்னது, ஆப்போசிட், இது ஹைப்போடெனஸ். ஆப்போசிட்டும் தெரியும், ஹைப்போடெனஸும் தெரியும், இன் டர்ம்ஸ் ஆஃப் பிலியே இருக்கு. ஓகேங்களா, அப்ப நான் சைன் யூஸ் பண்றேன். sin alpha equal to opposite side by hypotenuse. Opposite b/2, hypotenuse b cancel ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1/2 கிடைக்கும். சைன்ல எப்போ 1/2 கிடைக்கும், alpha equal to sin inverse of 1/2. ஆல்பாவோட வேல்யூ என்னது, சைன்ல வந்து 1/2 எப்போ கிடைக்கும்னா 30 கிடைக்கும், 30 டிகிரி. ஆல்பாவோட இந்த இடம் 30 அப்படின்னா இந்த இடம் எப்படி இருக்கும், இங்கே 30 யூஸ் பண்ணுவோமா, 30 யூஸ் பண்ணோம் அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ 150 டிகிரி. தீட்டாவோட வேல்யூ என்னது, 150 டிகிரி. ஈஸியா நம்ம ட்ரிக்னாமெட்ரி வச்சே சால்வ் பண்ணிடலாம் இந்த மாதிரி क्वेश्चंस. சார் இதை வேற எப்படி சார் சால்வ் பண்ணணும்னா ஜஸ்ட் கண்டென்ட்டா மட்டும் சொல்லிடுறேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட். ஓகேங்களா, ஆங்கிள் பிட்வீன் தி வெக்டர் டயகிராம் வச்சு கொடுத்துருக்க டேட்டாவை வச்சு நம்ம டயகிராம் வரைஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி சால்வ் பண்றது. ஓகேங்களா, வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்னா இந்த இடம் என்னன்னு தெரியும், 90 டிகிரின்னு தெரியும். இதை வச்சு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா tan ஆல்பா ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். tan ஆல்பா ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, tan ஆல்பா ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த இடம் 90 அப்படிங்கும்போது tan 90 யூஸ் பண்ணுவோம். tan 90 வந்து 1/∞. 1/∞ இந்த பக்கம் என்ன வரும், b sin theta divided by a plus b cos theta. அதுல வந்து a plus b cos theta ஓட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா ஈக்குவல் டு 0 கிடைக்கும். ஏன்னா b sin theta இந்த பக்கம் போகும்போது 1/0 வந்து 0 மல்டிப்ளை பண்ணும்போது 0 ஆயிடும். ஓகேங்களா, அதை வச்சு ஒரு வேல்யூ எடுத்துட்டு, ஐ மீன் cos theta ஓட வேல்யூ எடுத்துட்டு ரிசல்டன்ட்கான ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். தீட்டா தான கண்டுபிடிக்க போறோம். தீட்டா வேணும் அப்படின்னா ஆங்கிள் பிட்வீன் a and b, a² + b² + 2ab cos theta. ஓகேங்களா, இந்த பக்கம் நம்ம ஸ்கொயர் தேவையில்லை, ஏன்னா அந்த பக்கம் ரிசல்டன்ட் ஸ்கொயர் r² வச்சுக்கலாம். r² பதிலா நம்ம இங்க என்ன பண்ணணும், b²/4 ன்னு போடணும், அவ்வளவுதான். ஓகேங்களா, ஏன்னா இங்க ரிசல்டன்ட் இடத்துல b/2 இருக்கு இல்லைங்களா, அப்ப ஸ்கொயர் பண்ணும்போது b²/4. இந்த பக்கம் என்ன கிடைக்கும்,
a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab cos theta. இந்த cos theta க்கு பதிலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த வேல்யூவை அப்ளை பண்ணுவோம். இதுல அந்த tan alpha வச்சு ஒரு cos வேல்யூ கண்டுபிடிச்சிருப்போம். அதை வந்து அப்ளை பண்ணி ஜஸ்ட் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ கிடைக்கும். அதை மறுபடியும் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு cos theta கான ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராசஸா இருக்கும் இதை கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்க அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு மெத்தட் அது. ஓகேங்களா? ரிசல்ட்டான ஃபார்முலா அப்ளை பண்றது. ஜஸ்ட் இது என்னது கொடுத்துருக்க டயக்ராம் வச்சு ஐ மீன் கண்டிஷனை வச்சு நம்ம டயக்ராம் வரைஞ்சி அதுல இருந்து சால்வ் பண்ணிட்டோம். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். The sum of two forces acting at a point is 60. அதாவது ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு. ரெண்டு ஃபோர்ஸ் வந்து சம்னா மீனிங் என்ன ஆட் பண்றது F1 plus F2 equal to 16 நியூட்டன் கொடுத்துட்டாங்க. சரி ஓகே. If the resultant force is 8 நியூட்டன் சம்னா என்னது ரெண்டுத்தையும் ஆட் பண்றது. ரிசல்டன்ட்னா மீனிங் என்னது அது எந்த கோணத்துல இருக்குன்னு தெரியல ஒரு பர்டிகுலர் கோணத்துல ஆட் பண்ணும்போது அது கிடைக்கிற அந்த ஒரு அவுட்புட். ஓகேங்களா? அதுதான் என்னது ரிசல்டன்ட். ரிசல்டன்ட் எப்படி எழுதலாம் F1 வெக்டார் plus F2 வெக்டரோட மேக்னிடியூட். அதுதான் என்ன எழுதுவோம் ரிசல்டன்ட் வெக்டர். எவ்வளவு கொடுத்திருக்காங்க 8 னு கொடுத்திருக்காங்க. ஓகே 8 நியூட்டன். நெக்ஸ்ட் its direction is perpendicular to the minimum force. அப்ப டயகிராம் வரையலாம். ரிசல்டன்டோட டைரக்ஷன் பர்பெண்டிகுலரா இருக்கு எதுக்கு ஒரு மினிமம் ஃபோர்ஸ்க்கு. ஓகேங்களா? அப்ப மேக்ஸிமம் ஃபோர்ஸ் இப்படி இருந்திருக்கும். ஓகேங்களா? என்ன நம்ம போட அதே டயகிராம் தான். then the forces are அந்த ரெண்டு ஃபோர்சஸ் என்ன F1 F2 என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ரெண்டு இதை கூட்டும்போது வேல்யூ 8. நல்லா கவனிங்க. பர்பெண்டிகுலரோட வேல்யூ ரிசல்டன்டோட வேல்யூ என்னது இந்த இடம் 8. ரிசல்டன்டோட வேல்யூ என்னது 8. நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்திருக்காங்க மொத்தம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 16 F1 plus F2. நான் இதை F1 ன்னு எடுத்துக்கிறேன். சின்ன ஃபோர்ஸ் நான் F1 ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப இந்த இடம் F2 நம்ம எப்படி எழுதலாம் அது F2 இது F1. F2 மட்டும் வேணும்னா இதுல இருந்து 16 minus F1 ன்னு எழுதலாங்களா 16 minus F1. அப்ப F2 என்னன்னு எழுதலாம் 16 minus F1 ன்னு எழுதலாம். இந்த இடம் உங்களுக்கு என்னன்னு தெரியும் 90 டிகிரின்னு தெரியும். இதை வச்சு நீங்க ரெண்டு மெத்தட்ல போடலாம். நான் ஒரு மெத்தட்ல போறேன் நீங்க ஒரு மெத்தட்ல போட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த மெத்தட்ல போடணும்னு சொல்லிடுறேன். ஜஸ்ட் சிம்பிள் மெத்தட். இது ஒரு வெக்டர் இது ஒரு வெக்டர். ஓகேங்களா? இது A வெக்டர்னு எடுத்துக்கங்க. இந்த இடத்துல B வெக்டர்னு எடுத்துக்கங்க. ஆங்கிள் பிட்வீன் தி வெக்டர் என்னது 90 டிகிரி. அப்படி இருக்கும்போது ஓகேங்களா ஆக்சுவலா இது வேற கண்டிஷன் சிம்பிளா போறதுக்கான ட்ரிக் அது. ஓகேங்களா? இது A வெக்டர் இது B வெக்டர். ஆங்கிள் பிட்வீன் தி வெக்டர் 90 டிகிரி அப்படின்னு எடுத்து ரிசல்டன்ட் என்னன்னு கிடைக்குது 16 minus F1 ன்னு கிடைக்குது. இதை வச்சு ஜஸ்ட் ரிசல்ட் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் A ஓட வேல்யூ B ஓட வேல்யூ ஏதோ ஒரு வேல்யூ கிடைக்கும். அதை வச்சு நீங்க இன்னொரு வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். A ஓட B வேல்யூ ABங்கிறது இந்த இடத்துல என்னது F1 F2 தான். ஓகேங்களா? உங்களுக்கு F1 F2 ரெண்டுல ஏதோ ஒன்னு கிடைக்கும். அதை வச்சு மீதியை கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஒரு ரிலேஷன் படி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நான் இப்ப போற மெத்தட் ஜஸ்ட் அதே மெத்தட் தான் கொஞ்சம் வேற மாதிரி யூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? நான் இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபார்முலா என்னது நார்மலா இது வந்து F1 வெக்டர் இது F2 வெக்டர். ஓகேங்களா? அப்ப ரிசல்டன்ட் இந்த பக்கம் எழுதுமா 8. ஓகேங்களா? அதாவது R ஸ்கொயர் ஃபார்முலா என்னது ரிசல்டன்ட் மாடுலஸ் ஆஃப் ரிசல்டன்ட்ங்களா மாடுலஸ் ஆஃப் ரிசல்டன்ட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் பிளஸ் 2AB cos theta. ஆமாங்களா 2AB cos theta. ஓகேங்களா? இந்த இடத்துல R க்கு பதிலா என்ன இருக்கு 8 இருக்கு. இந்த ஸ்கொயர் ரூட் இந்த பக்கம் வந்தா ஸ்கொயர். ஓகேங்களா? அப்ப நான் R ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். R ஓட வேல்யூ இங்க 8. ஓகேங்களா? 8 ஸ்கொயர் equal to A ஸ்கொயரோட வேல்யூ A க்கு பதிலா என்ன எடுத்துறேன் F1 ஸ்கொயர் plus B ஸ்கொயர் B க்கு பதிலா F2 எடுத்துறேன் F2 ஸ்கொயர் plus 2AB AB க்கு பதிலா F1 F2ங்களா F1 F2 cos theta. ஆமாங்களா? இப்படி ஒரு ஃபார்முலா வருதுங்களா? இதுல நம்ம என்ன பண்ணலாம் 8 ஸ்கொயர் 64 னு வரும் equal to F1 ஸ்கொயர் தெரியாது F1 ஸ்கொயர் plus F2 க்கு பதிலா அந்த கண்டிஷன் என்னது F1 plus F2 equal to 16. F2 equal to 16 minus F1 ங்களா F2 equal to 16 minus F1. X2 க்கு பதிலா என்ன எழுதலாம் 16 minus F1 whole square plus 2F1 F2 cos theta. இந்த இடத்துல அப்ளை பண்ணாதீங்க ஏன்னா cos theta ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். cos theta ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நல்லா பாருங்க. இது ஒரு வெக்டர் இது ஒரு வெக்டர் ரெண்டு வெக்டர் அதோட ரிசல்டன்ட் இது. ஓகேங்களா? அப்ப ஒரு வெக்டர் A வெக்டர் அதோட ரிசல்டன்ட் அது ரெண்டுக்கும் நடுவுல இருக்க ஆங்கிள் என்னன்னு எடுக்கலாம் ஆல்பான்னு எடுத்துப்போம். ஓகேங்களா? நம்ம parallelogram லெவல்ல. ஓகேங்களா? அப்ப அந்த ஆல்பா அப்படிங்கும்போது ஃபார்முலா என்னது tan alpha equal to இதான் நமக்கு கிடைக்கும் B sin theta divided by A plus B cos thetaங்களா B sin theta divided by
a plus b cos theta b sin theta by a plus b cos theta. tan இங்க எவ்வளவு 90, tan 90 ஓட வேல்யூ infinity. infinity நம்ம எப்படி எழுதலாம் 1/0 ன்னு எழுதலாங்களா 1/0 equal to b sin theta divided by a plus b cos theta ன்னு எழுதலாங்களா. இங்க a b ங்கிறது என்னது f1 f2 நான் மாத்திக்கிறேன் ஓகேங்களா. அப்ப 1/0 equal to f2 sin theta divided by f1 plus f2 cos theta. cross multiply பண்ணும்போது f1 plus f2 cos theta equal to 0 ன்னு வருங்களா. இந்த f1 அங்க போனா minus f1 ஆமாங்களா. அப்ப cos theta மட்டும் வேணும் அப்படின்னா minus f1 இந்த மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற கீழ வந்தா டிவைட்ல f2 ன்னு கிடைக்கும். அப்ப cos theta ஓட வேல்யூ என்னன்னு கிடைக்குது f1 minus f2 ஓகேங்களா. நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்ளை பண்றேன் 64 அப்படியே இருக்கட்டும் f1 square plus இத நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதுறோம் a minus b whole square a square plus b square minus 2ab a square னா என்னது 16 square 256 plus f1 square ஓகேங்களா minus 2 into 2ab ங்களா 2 into 16 32 into f1 32 f1 plus 2 into f1 f2 cos theta ஓட வேல்யூ minus f1 by f2 ஆமாங்களா. f1 f2 f2 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 256 ரெண்டு பக்கம் கொண்டு வந்தோம்னா என்ன கிடைக்கும் 256ல 64 போச்சுன்னா 192 வரும்னு நினைக்கிறேன் மைனஸ்ல வரும். இந்த பிளஸ் இங்க வந்தா மைனஸ் அப்ப மைனஸ் 192. இங்க ஒரு f1 ஸ்கொயர் 2f1 ஸ்கொயர் மைனஸ் 32 f1 ஓகேங்களா. இங்க என்ன வரும் மைனஸ் f1 into f1 ஸ்கொயர் ஆயிடும். இங்க ஒரு மைனஸ் இருக்கு அப்ப மைனஸ் 2f1 ஸ்கொயர்னு கிடைக்குது. மைனஸ் 2f1 ஸ்கொயர் பிளஸ் 2f1 ஸ்கொயர் இங்க மைனஸ் இந்த ஒரு மைனஸ் அப்ப என்ன ஆயிடும் 32f1 equal to 192. அப்ப f1 equal to 192 by 32 ன்னு வருங்களா 32 கேன்சல் பண்றோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு 30 னா 6 3 18ங்களா 6 3 18 6 2 12 கரெக்டா வரும் உங்களுக்கு 6 வரும் ஆமாங்களா. ஒரு டைம் நீங்க கேன்சல் பண்ணும்போது எவ்வளவு வரும் 6 வரும். அதாவது f1 ஓட வேல்யூ என்ன நான் கண்டுபிடிச்சிட்டேன் 6 f1ங்கிறது அந்த ஒரு சின்ன ஃபோர்ஸ் 6 நியூட்டன். அப்ப f2 மீதி என்ன இருந்திருக்கும் 16ல 6 போச்சுன்னா 10 16ல இந்த இடத்துல 6 போயிடுச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு 10 ன்னு கிடைக்கும். அதுதான் f2. அப்ப f1 6 f2 என்னது 10 ஓகேங்களா. ஜஸ்ட் இது கொஞ்சம் பெருசா போன மாதிரி இருக்கும். நான் இன்னொரு மெத்தட் சொன்னீங்களா அது இன்னும் கொஞ்சம் சிம்பிளா முடியும். இந்த மாதிரி இது யூஸ் பண்ண தேவையில்லை ஓகேங்களா. இந்த ஒரு டேர்ம் அதுக்கு யூஸ் பண்ண தேவையில்ல. என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுவுமே இதே மாதிரி மெத்தட்ல இதே ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். பட் இந்த இடத்துல 8 ஸ்கொயருக்கு பதிலா நம்ம என்ன எடுப்போம் 16 மைனஸ் f1 இதை ரிசல்டன்டா எடுத்துக்குவோம். இதை ஒரு வெக்டர் இது ஒரு வெக்டர் ரெண்டு வெக்டரோட ரிசல்டன்ட் அந்த வெக்டர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்ளை பண்ணிருப்போம் ஓகேங்களா. இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டா tan 2ab cos 90 யூஸ் பண்ணிருப்பீங்க. cos 90 ஓட வேல்யூ என்னது 0 ஓகேங்களா. அதனால இந்த இடமும் பிரச்சனை இல்லாம இருக்கும் சீக்கிரம் உங்களுக்கு முடிகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அந்த ஒரு சம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் இப்படியும் போடலாம் ஓகேங்களா. ரெண்டு மெத்தட்லயும் போட்டு பாத்துங்க. ஒரு மெத்தட் இது இன்னொரு மெத்தட் வந்து நீங்க சால்வ் பண்ணி பாத்துருங்க. அடுத்த क्वेश्चन நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஒரு क्वेश्चन இருக்கு என்ன அப்படிங்கறத பாத்துறலாம். 2 forces 4 Newton and F act at 120 degree with each other. அதாவது Fங்கற ஒரு ஃபோர்ஸ் 4 நியூட்டன்ங்கற ஒரு ஃபோர்ஸ் 4 நியூட்டன் and Fங்கற ஒரு ஃபோர்ஸ் 120 டிகிரில ரெண்டுக்கும் நடுவுல இருக்க ஆங்கிள் 120 டிகிரி. அப்ப இந்த மாதிரி இருக்குங்களா. இந்த இடம் எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க 120 டிகிரி ஓகேங்களா. அதே மாதிரி if their resultant is at right angles to 4 Newton 4 நியூட்டனுக்கு இதோட ரிசல்டன்ட் ரைட் ஆங்கிளா இருக்கும். அப்ப ரைட் ஆங்கிள் மீனிங் அது 90 டிகிரில ஓகேங்களா. அப்படி இருந்துச்சு அப்படின்னா Fங்கற ஃபோர்ஸ் இந்த இடம் வேல்யூ ஆஃப் F ஓட வேல்யூ கேக்குறாங்க ஓகேங்களா. நமக்கு இந்த வேல்யூ தெரியும் ஆனா ரிசல்டன்டோட வேல்யூ தெரியாது. இது வேல்யூ தெரிஞ்சதுன்னா நம்ம ஏதோ ஒன்று பண்ணலாம். ரிசல்டன்டான ஃபார்முலாவே இதுக்கு அப்ளை பண்ணலாம். பட் இந்த R வேல்யூ நமக்கு தெரியாது. R ஓட வேல்யூ எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 4 plus F அப்படிங்கிற மாதிரி எடுக்கலாம் ஓகேங்களா. ரெண்டுத்தோட ஆட் பண்ணதான். பட் அதோட மேக்னிட்யூட் வந்து என்னது root of a square plus b square plus 2ab cos theta அந்த ஒரு ஃபார்முலா தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அதுல வந்து நமக்கு ஆன்சர் வராது. நெக்ஸ்ட் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு ஆங்கிள் தெரியும் நமக்கு. ஆங்கிள் என்னது 90 டிகிரி. இது வந்து என்ன ஆங்கிள் இது ஏங்கற ஃபோர்ஸ் இது பிங்கற ஃபோர்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணோம்னா ஏங்கற வெக்டர் பிங்கற வெக்டர்னா இது ஆர் வெக்டர் ஓகேங்களா. ஏ வெக்டர் பி வெக்டர் ஆர் வெக்டர் ஒரு வெக்டருக்கும் ஒரு ரிசல்டன்ட்க்கும் நடுவுல இருக்க ஆங்கிள் அது என்னது ஆல்பா ஓகேங்களா. அப்ப tan ஆல்பா யூஸ் பண்ணலாம். tan ஆல்பா ஈக்குவல் டு b sin theta divided by a plus b cos theta ஆமாங்க. இந்த ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல tan ஆல்பா க்கு பதிலா tan 90 ஓட வேல்யூ என்ன வரும் இந்த இடத்துல எழுதுறேன் tan 90 ஈக்குவல் டு b க்கு பதிலா என்ன எழுதலாம் f ஆமாங்களா. b க்கு பதிலா f
sin theta divided by இங்க என்ன வரும் 4 plus f cos theta ன்னு வருங்களா 4 plus f cos theta tan 90 ஓட வேல்யூ 1 by 0 which means infinity f sin theta divided by 4 plus f cos theta ன்னு கிடைக்குங்களா கிராஸ் மல்டிப்ளை பண்றோம்னா 4 plus f cos theta equal to 0 ன்னு கிடைக்கும் 4 அந்த பக்கம் போனா -4 அப்ப f cos theta equal to -4 ன்னு கிடைக்கும் அப்ப f மட்டும் cos இந்த இடத்துல எவ்வளவு f into cos 120 degree angle இப்படி வந்த வெக்டர் 120 அப்ப cos 120 degree equal to -4 f into cos 120 degree -1/2 அப்ப -4 இந்த பக்கம் இருக்குங்களா மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா f equal to 2 into 4 8 ன்னு கிடைக்கும் f ஓட வேல்யூ என்ன கிடைக்குது 8 நியூட்டன் f ஓட வேல்யூ 8 நியூட்டன் அப்படினா நமக்கு கிடைக்குது ஓகேங்களா என்ன பண்ணிருக்கோம் ஜஸ்ட் கொடுத்திருக்க கண்டிஷன் a ஒரு வெக்டர் 4 நியூட்டன் fங்கற வெக்டர் இன்னொன்னு இருக்கு அது எப்படி இருக்குன்னா ஒண்ணுக்கு ஒண்ணுக்கும் 120 டிகிரி கோணம்ல இருக்கு சொல்லிருக்காங்க அப்ப ஆங்கிள் இப்படி இந்த வெக்டர் இந்த இடத்துல இதுதான் 120 அது இல்லாம 4 நியூட்டனுக்கு பெர்பெண்டிகுலரா என்ன இருக்கு ரிசல்டன்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்ப இந்த இடத்துல 90 வரும் ஓகேங்களா அப்ப இந்த ஒரு வேல்யூ வச்சு இந்த ஒரு வேல்யூ கேட்டிருக்காங்க ட்ரிகோனோமெட்ரி நம்ம யூஸ் பண்ணுவோம் ரெண்டு வேல்யூ தெரிஞ்சா ஒரு வேல்யூ தான் நமக்கு தெரியும் இந்த இடம் 120னா கூட நம்ம இத 60 ன்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா பட் இது ரெண்டுல ஏதோ ஒரு வேல்யூ தெரிஞ்சிருந்துச்சுனா மீதி ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனா இந்த இடத்துல இத கண்டுபிடிக்க முடியாது அந்த ஒரு ரீசனால நம்ம என்ன ஃபார்முலாக்குள்ள போயிருக்கோம் tan alpha குள்ள போயிருக்கோம் அதுல இருந்து ஜஸ்ட் alpha க்கு பதிலா 90 டிகிரி அப்ளை பண்ணி ஜஸ்ட் அந்த ஒரு இத சால்வ் பண்ணிருக்கோம் ஓகேங்களா அடுத்த क्वेश्चन the magnitude of the resultant of two forces of the same magnitude the magnitude of resultant ஓட magnitude வந்து எப்படி இருக்குன்னா சேமா இருக்குன்னு சொல்றாங்க எதுக்கு equal to the magnitude of one of them ஓகேங்களா ரெண்டு forces இருக்கு ரெண்டு forces same magnitude கொடுத்திருக்காங்களா of same magnitude ரெண்டு forceக்கு same magnitude எக்ஸாம்பிளுக்கு இது 1 னா அதுக்கு 1 ஓகேங்களா அப்படி இருக்கு அந்த ஒரு ரெண்டு forceல அதோட ரிசல்டன்ட் எப்படி இருக்கு அப்படினா இதுக்கு ஈக்குவலா இருக்கு ரெண்டு ஏதோ ஒண்ணுக்கு ஈக்குவலா இருக்கு which means அதோட வேல்யூ என்னதான் 1 ஓகேங்களா அதோட வேல்யூமே என்னதான் 1 தான் then the angle between the vectors ஓகேங்களா அந்த 1 ங்கறத நான் இங்க ஏன்னு வெச்சிக்கிறேன் ஃபார்முலா r equal என்ன எழுதுறோம் root of a square plus b square plus 2ab cos theta இதுல என்ன சொல்லிருக்காங்க magnitude of the one vector equal to another vector அதே மாதிரி இதோட ரிசல்டன்ட்டோட magnitudeமே இது ரெண்டுல ஏதோ ஒரு வெக்டருக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க அப்ப எல்லாமே நான் என்ன எடுத்துக்கறேன்னா a ன்னு எடுத்துக்கறேன் r equal to a equal to b ஓகேங்களா மூணுமே சேம்னு சொல்லிட்டாங்க அப்ப நான் a ன்னு எடுத்துக்கறேன் அப்ப a இந்த ரூட் இந்த பக்கம் வந்தா a ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்க ஒரு a ஸ்கொயர் பிளஸ் இங்க ஒரு b ஸ்கொயருக்கு பதிலா ஒரு a ஸ்கொயர் 2a into a cos theta ஆங்கிள் தானே கேக்குறாங்க ஆங்கிள் between the two vectors ஓகேங்களா அப்ப a ஸ்கொயர் இங்க என்ன வரும் 2a ஸ்கொயர் பிளஸ் 2a ஸ்கொயர் cos theta 2a ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தா minus 2a ஸ்கொயர்ங்களா a ஸ்கொயர் minus 2a ஸ்கொயர் equal to 2a ஸ்கொயர் cos theta ன்னு கிடைக்கும் ஆமாங்களா அப்ப minus a ஸ்கொயர் 2a ஸ்கொயர் இங்க வந்தா divided by 2a ஸ்கொயர் equal to cos theta a ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு அப்படினா cos theta ஓட வேல்யூ என்ன வருது cos theta minus 1/2 அப்ப theta equal to cos inverse of minus 1/2 cosல எப்ப minus 1/2 நமக்கு கிடைக்கும் 120 டிகிரி லாஸ்ட் क्वेश्चनல பாத்திருப்போம் cosல எப்ப நமக்கு minus 1/2 கிடைக்கும் அப்படினா 120 டிகிரி அப்ப angle between the vector 120 அதாவது கண்டிஷன் என்னன்னா a வெக்டர் b வெக்டர் r வெக்டர் மூணுமே சேம் அப்படினா மேக்னிட்யூடோட பாக்கும்போது சேம் அப்படினா angle between the vector எப்படி இருக்கலாம் 120 ஆ இருக்கலாம் அதாவது மூணு வெக்டர் ஒண்ணுக்கு ஒண்ணு 120 டிகிரில இருந்துச்சு அப்படினா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த ஒரு மேக்னிட்யூட் சேமா இருக்கும் ஓகேங்களா அதாவது சேமா ஆக்ட் ஆகும்போது உங்களுக்கு அப்படி கிடைக்கும் ஓகேங்களா எல்லாமே ஒண்ணுதான் ஓகேங்களா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மீதி क्वेश्चंस பார்க்கலாம் ஓகேங்களா thank you Future Vision Study Center SKS Hospital Road opposite to Hotel Lakshmi Prakash near New Bus Stand Salem Cell 90420 30163